எங்கள் வீட்டில் எல்லா நாளும் காத்திரை, எங்கள் நிலவில் எல்லோரும் இல்லை தேய்திரை. அப்படியே தினமும் நல்லா ஷாம்பு போட்டு குளிச்சு முடிய சிலுப்பிக்கிட்டே தான் இருக்கணும். என்னது லெட்டர் மாதிரி இருக்கு? அன்புள்ள முத்து. இதே மாதிரி தானே அன்னைக்கு ஒரு லெட்டர் இருந்தது. இந்த மாடு கூட நம்ம கையில இருந்து பிடுங்கிட்டு போயிருச்சு, காட்டவே மாட்டேன்ருச்சு. இது அதே லெட்டரா இல்லைன்னா அது மாதிரி வேற லெட்டரா? அதை நம்ம படிக்கவே இல்லையே, எங்க அவன் படிக்க விட்டான்? இதையாவது முழுசா படிச்சிடணும். அன்புள்ள முத்து, நீங்க மெட்ராஸுக்கு போகணும் பாரா. ஐயோ, அப்படின்னா நம்ம நோட்ல லெட்டர் எழுதி வச்சது இவ இல்ல. ஓடி போய் வாங்குடா. ஏய், அதை கொடு. எதுக்கு? அது என்னோடது, கொடு. உன்னோடதா? கீழே கிடந்தது. அது தெரியாம விழுந்துருச்சு, கொடு. கொடுக்க மாட்டேன். அம்மா, இது லவ் லெட்டர் தானே? யார் எழுதுனது உனக்கு? அது உனக்கு தேவையில்லாத விஷயம், கொடு. எனக்கு தேவையில்லாத விஷயம்தான், ஆனா இது மாமாவுக்கு ரொம்ப தேவையான விஷயம். கொண்டு போய் கொடுக்கட்டா? ஏய் வேணாம், அப்படிலாம் எதுவும் செஞ்சிடாத. அப்படின்னா இது யார் எழுதுனதுன்னு சொல்லு. எனக்கு தெரியாது. அது எப்படி உனக்கு தெரியாம ஒருத்தவங்க உனக்கு லவ் லெட்டர் எழுதுவாங்க? நிஜமாவே எனக்கு தெரியாது. நான் நம்ப மாட்டேன். நீ நம்பினாலும் நம்பினாலும் அதான் உண்மை. வேணும்னா அந்த லெட்டர்ல லாஸ்ட்ல பாரு, எந்த பேருமே இருக்காது. அப்படியா? இரு படிச்சு பாக்குறேன். ஐயோ, நம்மளே சும்மா இருந்தவளை படிக்க வைக்கிறோமா? இப்படிக்கு உங்கள் அன்புள்ள என்ன பேர் போடாம புள்ளி புள்ளியா வச்சிருக்கு? ஏய், இது என்ன பேர் போடாம புள்ளி புள்ளியா வச்சிருக்கு? அதுதானே நானும் சொல்லிட்டு இருக்கேன், யாருன்னு தெரியலன்னு. ஆமா, யாருன்னு இது? நீ மெட்ராஸுக்கு போகாம இருக்கிறது இவளுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கான். என்னோட ரசிகையா இருக்கும். நீ எல்லாம் ஒரு ஆளு, உனக்கெல்லாம் ஒரு ரசிகை. பாத்தியா ஐயாவை நினைச்சு எப்படி உருகி உருகி லெட்டர் எழுதியிருக்கான்னு? பாக்குறியா? இதை மாமா கிட்ட கொண்டே கொடுத்தா எப்படி பெல்ட்ட உருகி உருகி உன்னை அடிக்கிறாருன்னு. ஏய், குடு குடு, அதை கொடு. மாமா கிட்ட தானே? ஏய், என்கிட்ட கொடு. ஏய், மரியாதை அதை கொடு. கொடுக்க மாட்டேன். ஏய் ப்ளீஸ் கொடுத்துரு. இது எழுதுனது யாருன்னு சொல்லு, தரேன். ஏய், எனக்கு தெரிஞ்சா சொல்ல மாட்டேனா? எனக்கே தெரியாது. இப்போ உன்னை லவ் பண்றாளா என்ன? அப்படிதான் தெரியுது, பாத்தியா? பார்த்தேன். நீ லவ் பண்றியா பதிலுக்கு? சீ. சீயா? ஆமா, எவனே தெரியல, நான் எப்படி லவ் பண்ணுவேன்? நீ பொய் சொல்ற. நான் இதை மாமா கிட்ட கொடுத்துருவேன்னு நினைச்சு பொய் சொல்ற, அப்படித்தானே? ப்ராமிஸா? இது யார் எழுதுனதுன்னு எனக்கு தெரியாது, அவ மேல எனக்கு எந்த இன்ட்ரெஸ்டும் கிடையாது. அப்படின்னா இதை எதுக்கு மாமா கிட்ட கொடுப்பேன்னு சொன்னா பயப்படுற? அது நீ அதை கொடு முதல்ல. கொடுக்க முடியாதுடா, கொடுக்க முடியாது. ஏய் ப்ளீஸ் 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 கொடு. இதை நேராக மாமா கிட்ட கொண்டு போய் கொடுத்து, மாமா மாமா இங்கே பாருங்க உங்க பிள்ளைய ஏற்கனவே அன்னைக்கு ஒரு லவ் லெட்டர் கையில் வச்சிருந்தான், இப்போ இது 2வது லவ் லெட்டர்னு சொல்லுவேன். 2வது இல்ல 3வது. அடி சக்கே நானா? 3வதா? ஐயோ, நானே உளறிட்டு இருக்கேன். அப்ப இன்னைக்கு மாத்தினடி மானே. வா மாமாட்ட வா, நட. ஏய் வெண்ணிலா வெண்ணிலா ப்ளீஸ் வெண்ணிலா, கொடுத்துறாத. இதை நான் மாமா கிட்ட கொடுக்க கூடாதுன்னா நான் என்ன சொன்னாலும் கேட்பையா? கேட்பாங்க கேட்பாங்க, போவாள்ல. அப்போ கொண்டு போய் கொடுத்துருவேன். ஏய், பிளாக்மெயில் பண்ணாத. அப்படின்னு நான் சொல்றதை செய். என்ன செய்யணும்? அன்னைக்கு நான் கேட்டதுக்கு எனக்கு நோட்டு காசு இல்லாமல் தரமாட்டேன்னு சொன்னேல? ஆமா, இன்னைக்கு அதே மாதிரி நோட் எல்லாம் வேணுமா? அதெல்லாம் மாமாவே எனக்கு வாங்கி கொடுத்துட்டாரு, வேண்டாம். அப்புறம் வேற என்ன வேணும்? டைரி மில்க் சாக்லேட்டு சில்க் இருக்குல்ல? ஆமா. கடையில் போய் அதில் ஒரு 5 இல்லை 10 எடுத்துட்டு வா போ. டைரி மில்க் சில்கா? அது எவ்வளோ ரேட்டுன்னு தெரியுமா உனக்கு? எனக்கு எதுக்கு தெரியணும்? நானா கடை நடத்திக்கிட்டு இருக்கேன். அதானே, கடை நடத்தினா உனக்கு அந்த அருமை தெரியும். எனக்கெல்லாம் ஒன்றும் அருமை தெரிய வேண்டாம். நீ போய் அந்த சாக்லேட்டில் ஒரு 10 எடுத்துட்டு வா போ. சரி, காசு கொடு. காசு கொடுத்து வாங்குறதா இருந்தால் நானே போய் வாங்கிடுவேன்லடா, உங்ககிட்ட எதுக்கு கேட்குறேன்? காசு தரமாட்டியா? ஆய பொழக்காத, கொடுக்க மாட்டேன் போ. நான் இந்த லெட்டரை மாமா கிட்ட கொடுக்க கூடாதுன்னா அந்த சாக்லேட்ல இருந்து 10 எடுத்துட்டு வா. இதெல்லாம் டூ மச். 10 சாக்லேட்டுக்கு காசை நான் எப்படி சரி கட்டுவேன்? அன்னைக்கு இதே கேள்வியை நான் கேட்டதுக்கு நீ என்ன சொன்ன? அதெல்லாம் எப்படி சரி கட்டணுமோ அப்படி சரி கட்டிக்குவேன்னு சொன்னேல. எப்போ எப்போ அப்படி சொன்னேன்? உனக்கு தெரிஞ்ச பிள்ளைகளுக்கெல்லாம் நீ சோப்பு அது இதுன்னு ஃப்ரீயாக கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன்னு கேட்டதுக்கு
அது ஒரு சோப்பு, அதுனா ஒன்றும் தெரியாது. இது 10 சாக்லேட்ல. முடியாதுன்னா போ. ஏய் இரு இரு. என்ன? சரி தரேன், அந்த லெட்டரை கொடு ஃபர்ஸ்ட். நீ முதல்ல போய் சாக்லேட் எடுத்துட்டு வா, அது வரைக்கும் இது என்கிட்டயே இருக்கட்டும். ஏய் இங்க பாரு, நீ ரொம்ப பண்ற. நீ பண்ணுறதை விட கொஞ்சமாக தான் பண்ணுறேன். போய் எடுத்துட்டு வா. இப்போ என் பாக்கெட்ல ஒரு சாக்லேட் இருக்கு, அதை எடுத்து உனக்கு தரேன். அதை வாங்கிக்கிட்டு இந்த லெட்டரை என்கிட்ட கொடுத்துரு. ஏன்னா இப்போ கடையில் அப்பா உட்காந்துருக்காரு. அவர் இருக்கும்போது போய் நான் சாக்லேட் எடுக்க முடியாது. அவர் இப்போ கொஞ்ச நேரத்தில் வெளியே போயிடுவாரா, அதுக்கப்புறம் நான் போயிட்டு எடுத்துட்டு வரேன். ப்ளீஸ். நம்பலாமா உன்னைய? நம்பு, தந்துடுவேன். சரி, அந்த ஒரு சாக்லேட் எடு. இந்தா. இது டைரி மில்க் சில்க் இல்லையே. உனக்கு சிலுக்கு தான் வேணுமாக்கும்? இல்லை இல்லை, சரி இதுவே இருக்கட்டும். ஆமாம், ஃபேமிலி பேக் எடுத்து கையில் வச்சுருக்க, யாருக்கு கொடுக்கறதுக்கு எடுத்து வச்சுருக்க? நான் சாப்பிட்றதுக்கு தான். நீ ஒருத்தன் சாப்பிட்றதுக்கு இவ்வளோ பெரிய சாக்லேட்டா? ஏய் ஏன் கடை, நான் எடுத்து சாப்பிடுவேன். உனக்கு என்ன? நீ லெட்டர் கொடு, சாக்லேட் வாங்கிட்டே இல்லை. இந்த லெட்டரு கீழே தான் கிடந்தது, நான் கீழேயே போட்டுட்டு போகிறேன், நீ எடுத்துக்கோ. திமிரு பிடிச்சவளே, கையில் கொடு. ஓடா, டா எடுத்துக்கோ. நமக்கு இன்னைக்கு ஒரு சாக்லேட்டு லாபம். நான் 9 வர வேண்டியதாக இருக்குது. சரியான திமிரு பிடிச்சவ. இன்னும் 9 சாக்லேட் கணக்கு இருக்கு, மறந்துடாத. கொடுப்பேன் கொடுப்பேன், நினைச்சிட்டு இரு. ஏன்டா கிருஷ்ணமூர்த்தி, நாளைக்கு காலேஜுக்கு கொஞ்சம் சீக்கிரமா போய் நம்ம டிபார்ட்மெண்ட்டை தவிர மற்ற டிபார்ட்மெண்ட் கேர்ள்ஸுங்க எல்லாம் எப்படி இருக்காங்கன்னு பார்த்துட்டு வந்துருவோமா? நானே உங்ககிட்ட இதை சொல்லணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன், நீயே சொல்லிட்ட. நண்பேண்டா. ஆனா நீ அதுக்கு ஒரு காரியம் பண்ணணும். என்ன பண்ணணும்? உன் சைக்கிள்ல என்னை டபுள்ஸ் கூட்டிட்டு போயிடணும். ஏன் உன் சைக்கிள் என்னாச்சு? என் சைக்கிள்ல நான் காத்தை புடுங்கி விட்டுட்டு நின்றுட்டு இருப்பேன், நீ வந்து என்னைய பிக்கப் பண்ணிட்டு போயிரு. நாளையில இருந்து கல்பனை முத்துவும் கூட சைக்கிள்ல தான் போக போறாங்க. என் சைக்கிள்ல காத்து இல்லைன்னு தெரிஞ்சதுன்னா அவங்க யாராவது என்ன டபுள்ஸ் கூப்பிடுவாங்க. அதுக்கு முன்னாடியே நீ என்னை கூட்டிட்டு போயிரு. ஏன்டா? அவனுங்க கூட போனா அந்த வேலையெல்லாம் பார்க்க முடியாதுடா. முத்து அவன் இந்த வேலையெல்லாம் நல்லா பாப்பான்லடா. ஆஹா, ஏற்கனவே எங்க மாமா அவன் மெட்ராஸ்க்கு போறேன்னு சொல்லிட்டு திரும்ப வந்துட்டான்ல, அந்த கோவத்துல இருக்காரு. அதனால இப்ப ஏதாவது மாட்டினா காலேஜுக்கு போக வேண்டாம்னு சொல்லிடுவாரு. அதனால என்ன ஒரு 1 மாசம் 2 மாசத்துக்கு ஒழுங்கா தான் இருப்பான். ஏன்டா உங்க மாமாவுக்கு இப்படி பயப்படுறீங்க எல்லாரும்? நீ அவர்கிட்ட ஒரு அடி வாங்கி பாரு. நான்லாம் காலேஜுக்கு கிளம்பும் போதே அவர்கிட்ட அடி வாங்கிட்டு தான் கிளம்புனேன். அது சரி. கேரு, அப்புறம் என் தங்கச்சி எல்லாம் இனிமேல் சைக்கிள் எங்கேயும் கூட்டிட்டு போகாத. சரிடா, அதான் இன்னைக்கு முழுக்க முழுக்க அவன் எனக்கு பாடம் நடத்தினான், நீ மறுபடியும் ஆரம்பிக்காத. என்ன வசவு இன்னைக்கு எனக்கு. உனக்கு வசவோட நிப்பாட்டிட்டானேன்னு சந்தோஷப்படு. என்னையெல்லாம் அடி புரட்டி எடுத்தான் தெரியுமா? எதுக்குடா? அது ஐஸ்வர்யாவுக்கு லவ் லெட்டர் கொடுக்கறதுக்கு எங்க பாப்பாட்ட கொடுத்து வச்சிருந்தேன்டா. அதை எங்க அப்பா பார்த்துட்டு அவளை என்ன ஏதுன்னு கேட்டாரு. நான் அவகிட்ட என் பேரை சொல்லாதுன்னு சொல்லி வச்சிருந்தேன். அவளும் என்னை காப்பாத்துறேன்ட்டு என் பேரை சொல்லவே இல்லையா. எங்க அப்பா அவளுக்கு தான் யாரோ லவ் லெட்டர் கொடுத்துருக்காங்கன்னு நினைச்சு அவளை போட்டு அடி வெளுத்து எடுத்துட்டாரு. அப்படி போடு. எப்படி போட? அதுக்கு 10 மடங்கு இவன் எனக்கு திருப்பி கொடுத்துட்டான். அப்படியாடா அடிச்சான்? கை உடஞ்சிருச்சுன்னு ஒரு 10 நாள் ஸ்கூலுக்கு வராம இருந்தேன்ல, பாத்ரூம்ல வலிக்கு விழுந்தேன்னு சொல்லி. ஆமா. அது கருப்பையும் அடிச்சதுதான். ஏன்டா இது அப்ப கேட்டதுக்கு சொல்லவே இல்லை? அப்போ கொஞ்சம் பிரஸ்டீஜ் ப்ராப்ளமா இருந்தது. இப்ப நாளாயிருச்சுங்கிறதுனால அப்படி சரியா போச்சாக்கும். நீ கொஞ்சம் ஒதுங்கி இருந்தா ஒதுங்கி இரு. அடே நான் பாட்டுக்கு செவனேன்னு போய்கிட்டு இருந்தேன்டா அவங்க தெரு வழியா. அவளா தாண்டா காட்டா என்னை கரப்பங்கிட்ட கூட்டிட்டு போறியான்னு. சரி வான்னு ஏற்றி கூட்டிட்டு வந்தேன். சரி நம்ம அப்படி பண்ணாத. பண்ண மாட்டேன்டா, பண்ண மாட்டேன். சரி நான் கிளம்புறேன், என்ன லேட் ஆயிடுச்சு. சரி நான் சொன்னது ஞாபகம். ஓகே வந்துருவேன், சீக்கிரம் வந்துருவேன். கவிதை வரைந்தோம் பெண்ணை கண்டு, கவலை மறந்தோம் பெண்ணை கண்டு, கல்லூரி சாலை. நாளைக்கு காலேஜ் முழுக்க எல்லா டிபார்ட்மெண்ட்டையும் ஒரு ரவுண்ட் அடிச்சு பாத்துறணும். ஏய் எவ்வளவு ஐசு? என்ன ஐசு? என்ன ஐஸ்ன்னு நீ சொல்லுவ? குச்சி ஐஸ். அப்புறம் கேட்குற. சும்மா. இன்னைக்கு ஏன்டா என் வீட்டு பக்கம் வரல? என்னது? எப்பவும் என் வீட்டையே சுற்றி சுற்றி வருவையே, இன்னைக்கு ஏன் வரல? என்னத்தா வந்தா விளக்கமாத்த கொண்டு விரட்டி அடிப்ப, இப்ப ஏன் வரலன்னு கேக்குற? நான் விளக்கமாத்து கொண்டு விரட்டல, அது வேற விஷயம். நீ உன் கடமையை செய்யணுமா இல்லையா? ஏன் வரல? வாவ், வாட் a surprise. என்ன காலேஜுக்கு போனதும் அங்க இருக்கிற புது பிள்ளைகளை எல்லாம் பார்த்ததும் ஐஸ் பழைய பிள்ளையா போயிட்டாலோ? நோ ஐசு, எனக்கு எல்லா பிள்ளைங்களுமே ஒண்ணுதான். எடு விளக்கமாத்த. எடு. என்ன ஐசு சட்ட காலரையெல்லாம் பிடிக்கிற? எனக்கு அவ்வளவுதான் எட்டுது. இல்லைன்னா இன்னும் உச்சி முடியை பிடிச்சி ஆஞ்சிருப்பேன். என்ன? காலேஜுக்கு போயிட்டோம், அங்கே நிறைய பிள்ளைங்கள்லாம் இருப்பாங்க, அவளுகளை பிடிச்சிக்கிடுவோம், ஐஸ் எல்லாம் விட்டுருவோன்னு நினச்சிக்கிட்டு திரிஞ்ச. நோ. என்னன்னோ?
அந்த பிள்ளைங்க வந்துட்டாங்கிறதுக்காக உன்னையெல்லாம் விட்டுற மாட்டேன். காலேஜ்ல அந்த பிள்ளைங்க வீட்டுக்கு வந்தா நீ எப்படி எப்படி? காலேஜுக்கு போனா அந்த பிள்ளைங்களை பாத்துக்கிடுவேன் ஐசு. வீட்டுக்கு வந்தா உன்னைய பார்க்க வந்துருவேன் ஐசு. இப்ப கூட வீட்டுக்கு போய் டீ எல்லாம் குடிச்சிட்டு உங்க வீட்டுக்கு தான் வரதா இருந்தேன். இதை என்கிட்ட சொல்றதுக்கு உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும்? ஏன் உங்ககிட்ட சொல்லாம? மவனே, மரியாதையா தினமும் காலேஜ் விட்டு அடுத்த 1/2 மணி நேரத்துல எங்க வீட்டு பக்கம் ஆள் தெரியணும். அப்படி இப்படி நீ வராம மட்டும் இருந்து பாரு. வந்துருவேன் ஐசு. நீ இரு, நான் சொல்றத கேளு. சொல்லு. இன்னும் 2 வருஷத்துல நானும் அந்த காலேஜுக்கு தான் வருவேன். ஐ இருடி, முடிச்சுக்கிறேன். ஆ ஆ அப்பம்போது உன்னை பத்தி ஏதாவது ஏடா கூடமா கேள்விப்பட்டேன், அதுக்கப்புறம் இருக்கு உனக்கு. நான் காலேஜுக்கு வர்ற வரைக்கும் பொறுமையா இருக்கணும். அதுக்குள்ள எவ பின்னாடியாவது சுத்துனேன்னு எனக்கு மட்டும் தகவல் வந்தது, அதுக்கப்புறம் ஐஸா இருக்க மாட்டேன், பார்த்துக்கோ. எப்படி இருப்ப? சுடுதண்ணியா மாறிடுவேன். அது எப்படி? அது நீ நடந்துக்கிற விதத்துல நீயே தெரிஞ்சுக்குவ. போ, ஒழுங்கா குனிஞ்ச தலை நிமிராம வீடு போய் சேரு. என்ன ஐசு? அந்த பக்கம் திரும்பு, தலைய குனி, அப்படியே வீடு வரைக்கும் போ. எதுக்கு யாராவது வந்தா முட்டிடுவேன். எதுக்கு வர்றவங்க பார்த்து விலகி போவாங்க, நீ அப்படியே நட. ஐசு நடடா, வீடு வரைக்கும் இப்படியே தான் போகணும், நிமிரக்கூடாது. அந்த பக்கம் திரும்பக்கூடாது. இப்படியா? அப்படியே போ. நாளைக்கு காலேஜ் எத்தனை மணிக்கு முடியும்? அது ஒரு 4 மணிக்குள்ள முடிச்சிடும். 4:30 மணிக்கு என் வீட்டு வாசல்ல நீ நிக்கணும். ஆ சரி. போ, அப்படியே போ. நம்ம என்ன சொன்னாலும் கேட்குறோம். நான் அந்த காலேஜுக்கு வந்ததுக்கப்புறம் இருக்கு இவனுக்கு. ஏண்டா, இன்னைக்கு மலர் காலேஜுக்கு வந்தாலாமா? என்னமோ எங்களுக்கு தெரியாதேம்மா. அடே, நீங்களும் அந்த காலேஜில் தானடா படிக்கிறீங்க? எம்மா நாங்கள் வேற டிபார்ட்மெண்ட்டுமா, பிபிஏ. அது சுற்றி வேற பக்கம் போகணும். நான் பார்க்கலையே மலரை. மலர் இன்னைக்கு காலேஜுக்கு அந்த கருப்பனை பார்க்கறதுக்கு வந்திருக்காடா. உங்ககிட்ட கூட்டிட்டு போன்னு சொன்னால. ஆமாம், நான் தான் கூட்டிகிட்டு போக மாட்டேன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் அந்த கருப்பன் கூட படிக்கிற பையன் கிருஷ்ணமூர்த்தி இருக்கான்ல, அவங்கிட்ட போய் காட்டிருக்கா போல. அவன் கூட்டி கொண்டு போய் விட்டுருக்கான். அப்படியா? என்ன அப்படியா? ஏண்டா, உன்ட்ட தானடா கேட்டா, நீ கூட்டிட்டு போயிருந்துருக்கலாம்ல. நான் கூட்டிகிட்டு போனால் அவன் சும்மா விடுவானா என்னைய? ஏன்னு கேட்குறேன். அவனுக்கு எப்படி அவன் முறை பொண்ணு, அதே மாதிரி உனக்கும் தானே முறை பொண்ணு. இன்னும் சொல்ல போனா உனக்குதே உரிமை. இங்க பாருடா அரவிந்தா, அம்மா சொல்றத நீ விளையாட்டாவே நினைச்சுக்கிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். உனக்கு தாண்டா அவளை கட்டுறதுக்கு உரிமை இருக்கு. உன் உரிமையை நீ விட்டு கொடுத்துறாத, சொல்லிக்கிட்டே இருக்கேன். ஏம்மா எனக்கும் தாம்மா மலரை ரொம்ப பிடிக்கும். ஆனால் அவன் எப்போ பார்த்தாலும் அவன் பின்னாடி தானே சுற்றிக்கிட்டு இருக்கா. ஆமாம், பத்தாக்குறைக்கு சித்தப்பா அவங்கள வீட்டிலேயே கொண்டே உட்கார வச்சிருக்காரு. ஏதோ 1 மாதம் 2 மாதம் வச்சிருப்பாருன்னு பார்த்தா எவ்வளவு மாதம் ஆயிடுச்சு, இன்னமும் அவங்க வீட்டுக்கு அனுப்பின பாடு இல்லை. அதுக்கு தான் நான் அன்னைக்கே சொன்னேன், அவரோட பிளானே வேறன்னு. அவர் தன் மருமகளை இப்பவே தான் வீட்டில் கொண்டு வந்து வச்சுக்கிட்டாரு. உங்க அப்பாவுக்கு அந்த சாமர்த்தியம் இல்லை. யாராவது வயசு பையங்க 2 பேர் இருக்கிற வீட்டில் 2 வயசு பிள்ளைகளை தங்க வைப்பாங்களாடா? இந்த வச்சிருக்காருல சித்தப்பா. அப்படி வச்சிருக்காருன்னா என்ன அர்த்தம்? என் மருமகளுக என் வீட்டுக்கு வரப்போற பிள்ளைங்க தானே, நான் இப்பவே கூட்டி கொண்டு வந்து வச்சிருக்கேன் அப்படின்னு அவர் நினைச்சுக்கிட்டு இருக்காரு. யாரும் கேட்டா அப்படிதான் சொல்லுவாரு. ஏம்மா இப்போ நாங்கள் என்ன செய்யணுங்கிற? உங்க 2 பேருக்கும் இருக்கிற உரிமையை நீங்க விட்டு கொடுக்காதீங்கடா. அந்த பிள்ளைங்க மேல உங்களுக்கு தாண்டா உரிமை இருக்கு. அதுக்கப்புறம் தாண்டா அவனுங்க 2 பேத்துக்கும். ஏம்மா நீ சொல்றதெல்லாம் சரிதாம்மா, ஆனால் அவங்ககிட்ட தான் அவள் போய் ஒட்டிக்கிட்டு இருக்கா. என்கிட்ட பேசவே மாட்டேங்கிறா. சரியா? அவன் அப்படி வச்சிருக்கான்டா அவளை. அவளுக்கு என்னென்னமெல்லாம் வாங்கி கொடுக்குறான். அவ கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுக்குறான், அவ கேட்காததையும் வாங்கி கொடுத்துக்கிட்டு இருக்கான். நீ அப்படி இருக்க பாரு. சரி, நானும் உனக்கு பல தடவை சொல்லி பார்த்துட்டேன். சொல்கிற வட்டமெல்லாம் இப்படித்தான் சரின்னுக்கிட்டு இருக்க. ஆனால் ஒன்றும் நடக்க மாட்டேங்குது. நானாக தான் இதுக்கு ஒரு வழி பண்ணணும் போல. உங்கள் 2 பேரையும் நம்பினா ஒரு வேலைக்கு ஆகாது. சரிம்மா நான் பார்த்துக்கிறேன். கொஞ்சமாவது பொறுப்போடு இருக்க பாருடா. நமக்கு சொந்தம் முக்கியம். சரி நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறேன்ல. பார்த்துக்கோ. என்ன அவ கருப்பான்னு அவன் பின்னாடியே சுற்றிக்கிட்டு இருக்காள்ல, அதை விட்டுட்டு அரவிந்தான்னு உன் பின்னாடியே சுற்றணும். அப்படி சுத்துற அளவுக்கு நீ நடந்துக்கிடணும். சரிம்மா. உனக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அவளை? ஏம்மா எனக்கு ரொம்ப பிடிக்கும். சரி அப்படின்னா பார்த்துக்கோ. சரி. அதுக்காக படிப்பை விட்டுறாத, படிப்பும் ரொம்ப முக்கியம்.
அந்த படிப்பையும் நீங்கள் 2 பேரும் பார்க்க போகிற வேலையையும் வச்சுதேன் அந்த பிள்ளைகளை நம்ம வீட்டுக்கு கொண்டு வரணும். சரிம்மா சரிம்மா. ம் சரி, பார்த்துக்கோ, போய் படி போ. டீ ஏதாவது போட்டு கொண்டு வரட்டா? ம் சரிம்மா. என்னப்பா வர சொன்னீங்களாம்? நீ என்னடா வேலை பார்த்துக்கிட்டு இருக்க? ப்ரோ என்ன வேலை பார்த்த அப்படி? நான் என்னப்பா செஞ்சேன்? நீ என்ன செஞ்சேன்னு உனக்கு தெரியாது. இல்லை, எதையும் தெரியாமல் செய்கிறதுக்கு நான் சின்ன பிள்ளை இல்லை. நீங்கள் எதை சொல்கிறீங்கன்னு தான் தெரியலை. போச்சு. ஓஹோ, காலேஜ் போனதும் பெரிய மனுஷன் ஆயிட்டீங்களோ? சின்ன பிள்ளை இல்லைன்னா அதுக்காக பெரிய மனுஷன் ஆயிட்டேன்னு அர்த்தம் இல்லைப்பா. என்னன்னு சொல்லுங்க. கூப்பிட்டு வச்சுட்டு என்னன்னு சொல்லாமல் என்னன்னு கேட்டுகிட்டே இருந்தால் நான் என்னன்னு நினைக்கிறது? அடியாத்தி, எத்தனை என்ன ப்ரோக்கு மட்டும் எப்படி எம்ஆர் கிட்ட பேசுறதுக்கு இவ்வளோ தைரியம் வருது? என்னப்பா என்னன்னு சொல்லுங்க. டெய்லர் கடைக்கு போயிருந்தியா? ஆமாப்பா போயிருந்தேன். எதுக்கு? லேடிஸ் டெய்லர் கடையில் உனக்கு என்ன வேலை? மானுக்கு ட்ரெஸ் தைக்க கொடுக்க போயிருந்தேன்ப்பா. நானும் மானும் சேர்ந்து தான் போயிருந்தோம். இப்போ அவளுக்கு ட்ரெஸ் தைக்கணும்னு உங்ககிட்ட யார் சொன்னது? யாரும் சொல்லலை. யாரும் சொல்லாம எனக்கா தோணுச்சு. உனக்கு ஏது காசு? அவனுக்கு இப்போ நீங்கள் சம்பளம் கொடுக்குறீங்கல்ல மாமா, அது எல்லாத்தையும் என்கிட்ட தான் கொடுத்து வச்சிருக்கான். நான் உங்ககிட்ட பேசல, வாய மூடு. அந்த காசு தான்ப்பா. இப்போ மானுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுக்கறதுக்கு உனக்கு எதுக்கு இவ்வளோ அக்கறை? ட்ரெஸ் எடுத்து கொடுக்கலப்பா, மானு சடங்கு தண்ணி ஊத்துறதுக்கு ட்ரெஸ் எல்லாம் வந்ததில்ல, அதை தான் தைக்க கொடுத்துருக்கோம். அது தெரியுது. அதை தைச்சு கொடுக்கறதுக்கு உனக்கு எதுக்கு இவ்வளோ அக்கறை? மானுக்கிட்ட சுடிதாரே இல்லப்பா, பாவாடை சட்டையா போட்டுட்டு இருந்துச்சு, அதான் தைச்சு கொடுக்கலான்னு நினைச்சேன். மானு பெரிய பிள்ளையா போயிடுச்சுல்லப்பா, நல்லா வளர்ந்துட்டா. அவளுக்கு இருக்கிற பாவாடை சட்டையெல்லாம் சின்னதா போயிடுச்சு, அதான் புதுசா எடுத்து கொடுக்கறதுக்கு இருக்கிறத தைக்க கொடுக்கலாமேன்னு கொடுத்தேன். எல்லாம் தெரியுது. உனக்கு எதுக்கு இவ்வளவு அக்கறைன்னு தான் கேட்குறேன். எதுக்குன்னா இப்படி கேட்டா நான் என்ன சொல்றதுப்பா? அப்பா நீங்க எந்த அக்கறையில மானை கூட்டிட்டு வந்து வீட்டில் உட்கார வச்சிருக்கீங்க? ப்ரோ நீ கலக்கு ப்ரோ. ஓஹோ, எதிர்த்து பேசுற அளவுக்கு பெரிய ஆள் ஆயிட்டீங்க. நீ வளர்த்ததப்படி நான் என்ன பண்ணுவேன்? இப்ப தெரியாம டச் ஆயிடுச்சு. இதுக்கு தான் போனை கொடுங்கப்பான்னு கேட்டு வாங்கினியா? இல்லப்பா, நீங்க ஏதோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்கீங்க போல. நான் மேத்ஸ் தான் பார்த்துட்டு இருந்தேன், அது முன்னாடி வந்துருச்சு, தெரியாம டச் பண்ணிட்டேன். இப்படி படிக்குது. ஆமா, தெரியாம படிக்கும். கொண்டா போன. என்ன தொற? அப்ப அடுத்து என்ன செய்ய போற? இந்த கடைக்கு தான்ப்பா போக போறேன். என்ன ஒரே எகத்தால பேச்சா இருக்கு? இப்ப இல்லப்பா, என்ன பண்ண போறேன்னு கேட்டீங்க, கடைக்கு போக போறேன்னு சொன்னேன். அப்பா நான் பண்ணது தப்பு இல்லப்பா. ஏன்பா நீங்க இப்படி எல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்க? நம்ம மானு தானப்பா. நீங்க மானுக்கு ஒண்ணு செய்றீங்க, நான் செய்யக்கூடாதா? நம்ம வீட்டுல தானப்பா இருக்கு மானு, நம்ம தானப்பா பாத்துக்கிடணும். எல்லாம் சரிதான், நீ சொல்றதெல்லாம் சரிதான். ஆனா இந்த பிள்ளை ஒண்ணு இருக்கே, அப்படி செய்யறதா இருந்தா தேனுக்கும் சேத்துல எதனால செய்யணும்? அப்ப இது இந்த அருந்தவாள் பார்த்த வேலை தானா? அப்பா நான் டெய்லர் கடைக்கு கிளம்பும் போதே தேனுக்கும் ஏதாவது தைக்கணுமான்னு கேட்க தான் செஞ்சேன். தேனு தான் எனக்கு எல்லாமே தச்ச ட்ரெஸ்ஸாக தான் இருக்குன்னு சொன்னதுனால தான் நாங்கள் 2 பேர் மட்டும் கிளம்பி போனோம். என்கிட்ட ஒரு வார்த்தை கூட ஏன் சொல்லலை? நீங்கள் வீட்டில் இல்லைப்பா, அம்மா கிட்ட சொல்லிட்டு தான் போனேன். ஆகாத வேலையா பார்த்துக்கிட்டு இருக்க. சரி போ. அப்போ என்னப்பா ஆகாத வேலை பார்த்துட்டேன்? போன்னு சொன்னேன். நீ என்ன உனக்கும் தனியா சொல்லணுமா? போ. மாமா என்னடா ராஜாத்தி? மான்சி இப்படித்தானே மாமா, எங்கள் சடங்கப்பவும் அக்காவுக்கு மட்டும் லெஹங்கா செட் எடுத்துட்டு வந்து கொடுத்தது. சரிடா, உனக்கு வேணும்னா மாமா எடுத்து தரேன். ம் சரி போங்க, போய் விளையாடுங்க. ம் மாமா என்னடா நீங்கள் எதுக்கு கருப்பனை வஞ்சுக்கிட்டே இருக்கீங்க? ராஜாத்தி, நான் எங்கடா வந்தேன்? இப்போ கூப்பிட்டு வஞ்சுக்கிட்டு தானே இருந்தீங்க எனக்கு ட்ரெஸ் தைக்க கொடுத்ததுக்கு. சொல்லாம போயிட்டானேன்னு கேட்டேன். அதான் அத்தை கிட்ட சொல்லிட்டு தானே வந்திருக்கேன். நீங்கள் கருப்பனை இப்படி வஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா நான் உங்க கூட சண்டை போட்டுருவேன். அச்சச்சோ, அப்புறம் மாமா அழுவனே. அழுங்க அழுங்க, நீங்கள் கருப்பனை வந்தீங்கன்னா அப்புறம் நான் உங்க கூட எப்பவுமே பேசவே மாட்டேன். சரி, இனிமே ஒன்றும் சொல்லலை. ம் சரி. சரி போ, போய் விளையாடு போ. ஏன் மாமா இப்போ எதுக்கு எல்லா பிள்ளைகளையும் கூப்பிட்டு உட்கார வச்சு கருப்பனை திட்டிக்கிட்டு இருக்கீங்க? பார்த்தீங்களா உங்கள் மருமகளை? கருப்பனை திட்டுனா நம்ம உங்க கூட பேச மாட்டாளாம். நீ பாத்தியா என் பிள்ளைங்க ஒண்ணுக்கு ஒண்ணு எவ்வளவு ஒத்துமையா இருக்காங்கன்னு? மானுக்கு ஒண்ணுன்னா உன் பிள்ளை கேட்காம செய்யறான், கருப்பனுக்கு ஒண்ணுன்னா மானு என்னையவே எதிர்த்துக்கிட்டு வருது. இதுக்கு தானே உங்களுக்கு இந்த வேலை இன்னைக்கு? சும்மாவே இருக்க மாட்டீங்க மாமா நீங்க. இதெல்லாம் ஒரு சந்தோஷம், உனக்கு அதெல்லாம் புரியாது. என்னம்மா பாங்க. நீ அடுத்து என்ன பண்ற? என்ன பண்ணணும்?
அப்பா இனிமே மாசம் மாசம் உனக்கு சம்பளம் தரமாட்டாராம் அப்படின்னு சொல்ற. ஏமாமா உங்களுக்கு எதுக்கு இந்த வேண்டாத வேலை? நான் சொல்றத மட்டும் நீ செய். அதுக்கு உன் பிள்ளை என்ன வரத்து வாரான்னு நான் பார்க்கணும். என்னமோ போங்க, நீங்களாச்சும் உங்க பிள்ளையாச்சு. போ போ, பிள்ளைங்களுக்கு சாப்பாடு ரெடி பண்ணிட்டே என்ன? இந்த முடிய போகுது. ஆமா, இப்போ என்ன கலக்கலா சேலையை கட்டி சிங்காரிச்சிட்டு வந்து நிக்கிற? இந்த பரிமளாக்கா மகளுக்கு பொம்பளை பிள்ளை பிறந்திருக்குல்ல, அதை பார்க்கறதுக்கு ஆஸ்பத்திரிக்கு போக போறேன். நீ மட்டுமா போக போற? இல்லை, நானும் பாப்பாவும் போக போறோம். அப்படின்னா அந்நேரம் பிள்ளைங்க வீட்டுல தனியால இருப்பாங்க. முத்து பால் ஊத்த போயிருவான், கருப்பன் கடையில உட்காந்துருப்பான். பிள்ளைங்க வீட்டுல தனியால இருப்பாங்க. எங்க அம்மா கிட்ட சொல்லியிருக்கேன் மாமா, இங்க செத்த நேரம் நான் வர்ற வரைக்கும் இருக்க சொல்லி. சரி, அப்போ போயிட்டு சீக்கிரம் வந்துரு. சரி. போ போ, நேரத்தோட கிளம்பு, போயிட்டு சீக்கிரமா ஓடு. நான் ஒரு டெய்லர் வீட்டில் இருக்கும்போது நீ வெளியே கொண்டு போய் எப்படி தைக்க கொடுக்கலாம்? ஆச்சி, நீங்க இப்பதானே தைக்க பழகிக்கிட்டு இருக்கீங்க, உங்ககிட்ட கொடுத்தா நீங்க சொதப்பிடுவீங்களா? கரெக்டாக சொன்னான். அவன் சொன்னான்னா உனக்கு எங்க போச்சு அறிவு? எனக்கே தெரியாது. இவாளு நீ தான் இன்னைக்கு போட்டு கொடுத்தியா அப்பாட்ட? இல்ல. அப்புறம் எப்படி என் ப்ரோவா அப்பா அந்த கேள்வி கேட்கறாரு? நான் சொல்லவே இல்லடா. நீ தான் சொல்லியிருப்ப. ஏய் விட்டுறா, நீ சும்மா இரு ப்ரோ, ஆகாத வேலையா பாத்துக்கிட்டு தர்றா. ஏய், நாளைக்கு காலையில விடிஞ்சது உங்க வீட்டுக்கு போ. போடா. மூஞ்சி முகர கட்டையும் பாரு. உன் மூஞ்சியை விட என் மூஞ்சி நல்லா தான் இருக்கு. கருப்பா, நம்ம ஒன்று மறந்துட்டோம் பாத்தியா? என்ன மறந்தோம்? சுடிதார் பேண்ட்டுக்கு எலாஸ்டிக் வச்சு தைக்க சொல்ல மறந்துட்டோம் பாத்தியா? நீ இப்படியே பேசிட்டு இரு, என்கிட்ட அட்டி வாங்க போற பாரு. நீ தானே கருப்பா சொன்ன ஸ்கூல் யூனிஃபார்முக்கெல்லாம் கூட பேண்ட் நாடாவை உருகிட்டு பெல்ட் வச்சு தைக்கணும்னு. நீ சொன்னதுனால தானே அந்த மாதிரியே தைச்சிருக்கு. இப்போ இங்கே சொல்ல மறந்துட்டோம் பாத்தியா? நானும் தான் மறந்துட்டேன், அது அங்கேயும் ஞாபகப்படுத்த வேண்டியதுதானே? எனக்கு இப்பதான் ஞாபகம் வருது. சரி, காலையில போய் சொல்லிட்டு வரேன். மச்சி, நம்ம பாட்டுக்கு பாட்டு விளையாடுவோமா? இப்போ ஆத்தா தூக்கம் வருது. அம்சு விளையாடுவோமா? நாளைக்கு நான் பால் கறக்குறதுமானு 4 மணிக்கு எந்திரிக்கணும். காலேஜுக்கு வேற போகணும், வேலை அதிகமா இருக்கு. தூங்குவோமா? இந்த மாடு நீ வரையா? எப்ப போ. அக்கா நீ வரையா? கருப்பை வந்தா நான் வருவேன். மானு, நீ கொஞ்ச நேரம் வேணா விளையாடு. நீ வா. ஒன்னும் விளையாட வேண்டாம், சும்மா கச்ச கச்சன்னு காதுக்குள்ள வந்து கத்தாம எல்லாரும் நேரத்துல தூங்குங்க. இங்க பாருங்க, 2 பேரும் காலையில தூங்கி எந்திரிச்சோன்னே உங்க வீட்டுக்கு ஓடிருங்க. டேய், இவளுங்க இம்சை தாங்க முடியல ப்ரோ. நான் என்ன பண்ணேன் முத்து? அடாடாடாடாடா, இந்த காதுக்குள்ள இந்த 2 மாடுகளும், இந்த காதுக்குள்ள இந்த 2 மாடுகளும் மாத்தி மாத்தி கத்திக்கிட்டே இருக்கீங்க. தூங்குங்க பேசாம. அக்கா, என்ன? எனக்கு ஒரு கதை சொல்றியா? எது விளக்க மாத்த? இப்ப அவளுகளுக்கு சொன்னதுதான் உனக்கும். தூங்கு பேசாம. அச்சி, எனக்கு ஒரு கதை. ஏய், நீ கோவப்படுத்தாம தூங்குங்க தா பேசாம. கோவமா வருது. மானு தூங்குடா, பேசாம தூங்கு. மனசு நானு. நீ தூங்குதேனு. என்னையும் தூங்குடா சொல்லு. ஆமா, இப்ப பெரிய இவ. தூங்குடா தேனு, தூங்கு. கருப்பா நீயும் தூங்கு. சரி தூங்குறேன், நீ தூங்கு.